எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஸ்வரன். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நமக்கு இன்னைக்கு தண்ணி லோடு ஒரு கிராய்க் ஒண்ணு வந்திருக்குது. ஆ தண்ணி லோடு புடிச்சுட்டேன். ரோட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் மேடு பள்ளம் ஏறும்போது 4 வீல் டிரைவ் எப்படி யூஸ் ஆகும், அந்த மாரி வீடியோலாம் ஃபுல்லா உள்ள இருக்க போகுது. கன்டினியூ பண்ணி பாருங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி டேங்க்கு மாட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ஏதாச்சும் இதை விட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி லோட் பண்ணும்போது இந்த மாதிரி வீலுக்கு பார்த்தீங்கன்னா கல் வச்சிடணும். அதாவது நம்ம வண்டியில் மாட்டியிருந்தாக்க பள்ளமாக்க எங்கே பள்ளம் இருக்கோ அந்த பக்கம் கல் வச்சா போதும். அதாவது கீழ்ப்பக்கம் பள்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழ்ப்பக்கம் கல் வச்ச ரெண்டு பக்கமே வச்சுருக்கேன். அப்படின்னு சமமான இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கிங் பிரேக் போட்டால் கூட போதும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் பிரேக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம டேங்க்கு மட்டுமே தனியாக லோட் பண்ணணும், தண்ணி லோட் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக 2 பக்கம் வீலுமே நீங்கள் வந்து கல் வச்சிடணும். முன்னாடி வைக்கணும், பின்னாடி 2 பக்கமே வச்சிடணும். ஏன்னா தண்ணி லோடாக பார்த்தீங்கன்னா வெயிட் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் இப்படி திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நமக்கு தண்ணி லோடில் அந்த மாதிரி வரல. நெல் செம்மை ஏற்றி நிற்கும்போது ஒரு டெய்லரில் ஸோ அந்த இடத்துல அந்த மாடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறுத்தும்போது அப்படியே நிறுத்திட்டேன். எப்படி நிறுத்தினா ஒரு வீலுக்கு மட்டும் முன்னாடி வச்சுட்டேன், பின்னாடி வச்சுட்டேன். சரி நவராது, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இல்லை, வண்டி படுத்து புதுசு. நிறுத்திட்டு வண்டியை பக்கம் எடுத்தோன்னா அப்படியே முறுக்கி கீழே விழுந்துருச்சு. அம்பாக்கு வீல் கல் வைக்கல, பேலன்ஸ் ஃபுல்லாகவே அப்படி போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டு இதெல்லாமே பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பக்கம் போயிடலாம் வாங்க. அப்படி அந்த ஹூக்கில் பின்னு மாட்டுறோம் இல்லையா, அதில் பின்னு மாட்டிருக்கணும்னு செக் பண்ணிக்கணும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி. கீழே பாருங்கள் மாட்டியிருக்குது. ஓகே, மாட்டியிருக்கு. அப்புறம் ஒரு சிலர் கேட்டுருந்தீங்க என்ன டைப் க்ரீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா விடாலுடைய க்ரீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் விடாலுடைய க்ரீஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்குது ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா மேடு பள்ளம் இப்போ போகிற இடமெல்லாம் நம்ம இப்போ தண்ணி லோடு போகிறோம், அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். அது மேடு பள்ளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ரிப்பேர் டைமில் ஊக்கு மேலே கீழே தூக்கும்போது இது பாருங்கள், இதுக்கு நெம்பி பிடிச்சி இப்போ லூஸாக இருக்குது பின்னு. நான் லோடு போகும்போது டைட்டாகி பிடிச்சி தூக்குச்சின்னு வச்சுக்கோங்களேன், பின்னு எழுந்துடும். இந்த குப்போட்ட வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னு வந்து இவ்வளோ ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது கம்பெனி பின்னு. ஒரு சிலர் இவ்வளோ ஹைட்டு போட்டிருப்பாங்க. போட்டாலுமே கூட பின்னு போட்டுக்கிறது ரொம்ப பெட்டர். சரி வாங்க நம்ம லோடுக்கு போயிடலாமா. இப்போ ரோடு ரன்னிங்கில் வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குன்னு தெரியல, பார்க்கலாம். கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். ஸோ கியர் போட்டுக்கிறாங்க பசங்க. கியர் நோட்டில் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த பக்கம் கியர் நோட்டில் பண்ணால் போகும். போட்ட வண்டியில் நோட்டில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஐலிங்கில் விடணும். ஏன்னா இது வந்து டர்போ வண்டி. டர்போக்குற எல்லா வண்டியிலுமே ஒரு நிமிஷம் பக்கம் நீங்கள் ஐலிங்கில் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் எடுத்தீங்கன்னா தான் அந்த டர்போக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இன்ஜினில் இருக்கிற ஆயில் வந்து டர்போக்கு வந்து சப்ளை ஆகும். அப்படி சப்ளை ஆகும்போது அப்படி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணதுன்னு உடனே ரேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஆயில் வந்து கரெக்டாக சப்ளை ஆகாது. இந்த டர்பைன் வந்து ரொம்ப வேகமாக சுற்றுது. இதனால லைஃப் வந்து ரொம்ப குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ என்னன்னா ஐலிங் ஆச்சு. இப்போ பார்க்கிங் பிரேக் எடுத்துடலாம். நம்ம குப்போட்ட வண்டியில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள், இதை தூக்கி விட்டுட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் எழுந்துடும். அதே மாதிரி நம்ம லாக் பண்ணும்போதும் இதை ஃபஸ்ட்டு இழுத்து விட்ருங்க. இதை இழுத்து விட்டுட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்களானாவே நமக்கு லாக் ஆகிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கை பிடிச்சிக்கின்னு இது பண்ணுறாங்க. ஆனால் லாக்கை இழுத்துட்டு அடுத்ததுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கல் எடுக்காமலே வந்துட்டோம்லாம். சரி இருங்க ஒரு நிமிஷம் அப்படி கல் எடுத்துடலாம். ஏன்னா முன்பக்கம் போகிறதுனால முன்னாடி இருக்கிற கல்லை மட்டும் 2 பக்கம் வெளியே எடுத்துடலாம். கல்லுன்றது பெருசாக வைக்கணுன்றது இல்லை,
ஒரு சின்னசாக முன்னாடி பின்னாடி போக நல்லா கிரிப்பாக வச்சுட்டாக்கா போதும். தண்ணி பார்த்தா லீக் ஆகுது, கேட் வால் மாற்றணும். நம்மளுக்கு வந்து சீசன் டைமில் அந்த பாருங்கள் மூவ் ஆகுது பாருங்கள் வண்டி, இப்போவே கல்லெடுத்துக்கிட்டே மூவ் ஆகுது. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியிலோடு கிராய்க்கெல்லாம் நம்மளுக்கு கஸ்டமர் கொஞ்சம் கம்மி தான். நம்ம விவசாயத்தை மட்டும் தான் ஓட்டுறது, கமர்ஷியலாக ஓட்டுறதில்ல. நம்ம குபோட் வண்டியில் கியர் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் செலெக்ஷன் பண்ணிக்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கியர் நல்லா ஒன்றும் ஸ்மூத்தாக ஆகுது. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் 1 to 3 செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணால் ஒரு சில டைமில் சவுண்ட் வருது. சிங்க்ரோமஸாக இருந்தாலும் இப்போ மீடியம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் கியர் இது பார்த்தீங்கன்னா 2 wheel டிரைவில் தான் இருக்குது. நம்ம எங்கே 4 wheel டிரைவு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சிங்க்ரோமஸ் கியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், மாற்ற சவுண்டே வராது. நம்ம அப்படியே 4th கியர்லேருந்து கூட ஃபர்ஸ்ட் கியர் மாறிக்கலாம். முன்னாடி நறுக்கு முருங்க சவுண்டு வருது. டேங்க் கொஞ்சம் 7000 லிட்டர் கிட்ட இருக்கும் டேங்க். வண்டி எடுத்துருங்க. நேராக போகிறேன். ஸோ நம்மளுக்கு தார் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் போட்டாங்க, புதுசாக கொஞ்சம் ஹைட்டாக போட்டுக்கிறாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் 4 wheel டிரைவ் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன காரணம் நான் ரோடு போகும்போது சொல்கிறேன். இல்லை 4 wheel டிரைவ் நம்ம யூஸ் பண்ணும்போது கிளச்சை வச்சுட்டு போட்டுக்கோங்க, அதான் சேஃப்டி. 4 wheel டிரைவ் எங்கேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி போய் இதுக்காக நம்ம 4 wheel டிரைவ் யூஸ் பண்ணுறோம்னா அப்படியே ரோட்டில் அப்படியே கட் பண்ணால் அந்த பக்கம் பள்ளம். இந்த டைமில் நம்ம பள்ளத்துக்கு வந்து மேடுக்கு போகும்போது நம்ம கட் பண்ணாலுமே வெயிட் அதிகமாக இருந்தால் வண்டி ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் 4 wheel டிரைவ் கிரிப்போடு எடுத்துக்கிறேன். கூடவே இந்த பட்டன் கொஞ்சம் சுற்றிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு மாதிரி புளி பறைச்சு அவ்வளோ நம்ம கியரை வந்து டிஸ்கேஜ் பண்ணிடலாம். நம்ம ரோட் ரன்னிங்லாம் இந்த கியரை ரேஞ்சு மாற்றிக்கிறேன், ஐ மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட் கியர். அவ்வளோதான். ரோட் ரன்னிங்க்கு வந்து ஹெச்சி யூஸ் பண்ணிக்கிறோம், நல்லா ஸ்பீடாக போவோம். கியர் ரப்பர் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் கியர் மாற்றும் போது. நம்ம ரோடு ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடுக்குள்ளே போகிறது நல்லது. ஏன்னா நம்ம இப்போ ரோடு ஓரம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓரம் கொஞ்சம் கிராஸ் பண்ணும்போது ஓரம் எடுக்கும்போது இந்த மண்ணு லூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லோடு பார்த்தீங்கன்னா கீழே பள்ளத்துக்கு இழுத்துடும். அதனால் நம்ம ரோடு ரன்னிங்கில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கெட்டி நேரத்தில் போகணும். இது புது ரோடு போட்டிருக்காங்க, அதனால் மாறிக்கலாம். அப்புறம் தண்ணியிலோடு போகும்போது அதிகபட்சமாக வேகம் போகக்கூடாது. ஏன்னா டக்குன்னு நம்ம பிரேக் பண்ண முடியாது, பிரேக் பண்ணாலே வண்டி நிற்காது. வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு பிரேக் நிற்காது, ரொம்ப வேகமாக போகும். ரோட்ல யாரும் இல்லை, அதனால் நம்ம வேகமாக போயிடலாம். தார் ரோடு கொஞ்சம் அளவுக்கு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் ரோடு வந்துடும், ஏடு பள்ளமான இடம் வரும். இப்படியே வாட்ச் பண்ணி பாருங்கள். வேறு எதனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சிலர் ஒரு 4-5 கமெண்ட் பண்ணுறீங்க, டவுட்னா என் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணிடுங்க. என் நம்பர் பண்ணலன்னா அந்த அபவுட் பேஜ் செக் பண்ணிடலாம்னா இருக்கும்.
கால் பண்ணி எடுக்கல, வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நான் ஃப்ரீயாக போத அப்புறம் உங்க கூட பேசுகிறேன். அவ்வளோ இனிமேல் கொஞ்சம் தொழுவு தான். அப்புறம் வந்து ஆஃப் போகும். கீர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு கீர் மாற்றும் போது சவுண்டே கேட்காது. நல்லா மைலேஜ் கொடுக்குதுங்க இந்த வண்டி. இந்த மாதிரி ரோட் ரன்னிங் ஓட்டும் போது, டெய்லர் ஓட்டும் போது, டேங்க் ஓட்டும் போது, அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் வெயிட்டுமே கொஞ்சம் சேர்த்து இருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பத்தலை. நம்ம தண்ணி விடுறது பார்த்தீங்கன்னா மாஞ்சடிக்கு தான் விடுறது வரும். அதனால கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கும் கொஞ்சம் தொலைவில். அந்த மாதிரி இடத்துல நம்ம 4 wheel டிரைவ் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். 2 wheel டிரைவ்லுமே போகும், ஆனால் ஸ்லிப்பேஜ் ஆயின் போகும். ஒரு சில டைமில் வெயிட் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு போக, அதாவது பின்னாடி, அதாவது எப்படி சொல்ல போகிறோம்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், வீல் ரன்னிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் வெயிட் ஃபுல்லாக இருக்குதோ அந்த பக்கம் நம்ம பிரேக் பண்ண போய் இழுத்துன்னு போயினே இருக்கும். அதனால் ஒரே டவுனில் அதிகபட்சமாக ஏறி. அப்புறம் வீலில் தண்ணி இருக்கும்போது நம்ம வீலில் ஈரப்பட்டு அப்புறம் பார் மேலே ஏறுறது அந்த மாதிரி டைம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளிப் கிடைக்காது. இது ரொம்ப அலாயுது. கொஞ்சம் போங்கண்ணா, கொஞ்சம். சரி சரி. இதெல்லாம் நம்ம ரெகுலராக வந்து ஓட்டுற ஏரியா. மாந்தோப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை சைடு தான் போகிறப்போ. உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒர்க் பண்ணுற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். என்னால் செல்ஃபாக இப்போ சேடோட டைமில் பார்த்தீங்கன்னா என்னால் எடுத்து போட முடியாது. ஏன்னா கேமரா பிடிச்சிட்டு நம்ம ஓட்ட முடியாது. ஆனால் இதெல்லாம் ரோட் ரன்னிங் ஓட்டலாம். இந்த மாதிரி பள்ளம் வந்துச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் போகிறது பெட்டர். இதெல்லாம் ரோட்லலாம் கல் போட்டு வச்சுருக்காங்க. அது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு இதெல்லாம். நாமளே இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு. 1 மாதம் 2 மாதம் ஆகும். எல்லாம் நிறைவேற்றுக்கிறாங்க. எல்லாம் செடியாக இருந்துச்சு, முள் வெளியாக இருந்துச்சு, எல்லாம் நிறைவேற்றுக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன பள்ளம் தான். இந்த மாதிரி பள்ளத்தில் இறங்கும்போது பின்னாடி மொத்தம் லோடு தண்ணி டேங்க்குன்றதில் ஹெவியாக லோடு இருந்தாவே நம்ம கியரில் தான் நம்ம ஸ்லோ பண்ணி போகிற மாதிரி பார்க்கணும். நான் ஃபஸ்ட் கியர்லாம் போக போகிறேன். ஏன்னா நம்ம பிரேக் பண்ணாலுமே டயரு அப்படியே தரன்னு இழுத்துன்னு போயிடும். கியர் மூலிமா ஸ்லோவாக போகிறது தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது இன்ஜின் கண்ட்ரோல் பண்ணிக்கும். நம்ம அந்த மலைக்கு அடியிலேருந்து லோடெல்லாம் ஓட்டும் போது நம்ம கியரில் தான் மட்டும் தான் வருவோம். பிரேக்கெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். உங்களுக்கு அந்த நெல் ஏற்றிட்டு வர டைமுக்கு தகுந்த வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள். இந்த அங்கேருந்து இங்கே வரப்பட்டு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும் லோடு. ஆனால் நம்ம எம்டி வண்டியில் போகிறது 10 நிமிஷம் 4 மணி நேரம் கூட ஆகாது. லோடில் வந்து 1 மணி நேரம் ஆகிடும். வழி பாருங்கள், காடை மூடாக இருக்கும். நம்ம பின்னாடி லோடு போதும் நல்லா கொஞ்சம் விட்டு வளைக்கணும். ஏன்னா டேங்க்கு கொஞ்சம் லென்த்து, நம்மளுக்கு சாஸு 11 அடிக்கு மேலே லென்த்து. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ரோட் ரன்னிங் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் வந்து டபுள் பக்கம் லாக் பண்ணிடும். தெரியுதுங்களா? ஒன் சைடு பிரேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதக்கத்தில் அழுத்தும் போது எதனா ஒன் சைடாக மெரிச்சிடுவோம். ஒன் சைடாக மெரிச்சிட்டு அப்படியே இழுக்கிறோம்.
அவ்வளோதான் இப்படி போகணும். அது மாதிரி மேடு பள்ளத்தில் விடும்போது கரெக்டாக கொஞ்சம் ஸ்லோவாக விடுங்க. ஏன்னா அப்படியே கொஞ்சம் இதாகும். மேக்ஸிமம் லோடுக்கு டிப்பருக்கு தனி டேங்க்கு நல்ல ரோடு இருந்தாக்க நம்மளுக்கு டூ வீல் டிரைவே போதுமானது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியுமா என்னன்னு தெரியல. புளி மேடு கல் மேடு எல்லாம் இருக்குங்க. இந்த வழியெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போதான் போன வருஷம் தான் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. போர் வண்டி போகிறதுக்காக ரெடி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கே சர்வீஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. மழை பெஞ்சா அந்த தண்ணியை வச்சு தான் விவசாயம் பண்ணுவாங்க. பாருங்க நம்ம எவ்வளோ இருட்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10-11 தான் ஐலியில் தான் போகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. சில டைமில் நம்ம வீடியோ எடுக்க முடியுது, சில டைமில் எடுக்க முடிய மாட்டுது. இப்போவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் மெயின்டெனன்ஸை பற்றி வீடியோ எடுக்கலன்னா டைமே கிடைக்க மாட்டுது. அங்கே போகிற பட்டுக்கு யாராருக்கு 4 வீல் டிரைவ் தேவை, யாராருக்கு தேவைன்றது பார்த்துடலாமா? இப்போ 4 வீல் டிரைவ்னா இந்த மாதிரி மலை சைடில் ஓட்டுறவங்க, அப்புறம் ஃபுல்லாக ஏர் ஓட்டுறது கலப்பெல்லாம் ஓட்டுறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 4 வீல் டிரைவ் தேவைப்படும். சேர் ஓட்டுறவங்களுக்கு 2 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா அதே ஏர் எல்லாமே ஓட்டலாம், கலப்பை ஓட்டலாம். ஓரளவுக்கு மீடியமாக. அப்புறம் அந்த பதி இறங்காத கல்ல இருக்குங்களா, டயர் பற்றி எப்படியா எடுத்து பார்த்தீங்களா, ஃபேக் தெரியும். பட்டன் கொஞ்சம் கேப்பாக இருக்கிறதுக்கு, ஆனால் சேத்துல சரியான கிரிப்பாக இருக்கு. பாருங்கள் வண்டி ஆடு. என்ன சொல்லியிருந்தேன், சரி 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரோட் ரன்னிங்கில் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ வேளாரெலாம் ஓட்டுறாங்களே அவங்களுக்குலாம் 2 வீல் டிரைவே போதுமானது. அவங்களுக்கு எந்த மாதிரி டைமில் 4 வீல் டிரைவ் தேவைப்படும்னா, ரொம்ப மேடு பள்ளம் ஏற்றும் போது அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் தேவைப்படும். மற்றபடி 2 வீல் டிரைவில் போதும். அதுக்கப்புறம் நம்ம மிஷின், இப்போ நம்ம நெல்லடிக்கு மிஷின்லாம் இருக்குதுல்ல, நெல்லடிக்கு மிஷினு, ஆரடிக்கிற மிஷினு, இந்த மாதிரி இவங்க இருக்கிறவங்கெல்லாம் 2 வீல் டிரைவே போதுமானது. வண்டியிலே வெளியே நிறுத்திட்டு இருக்கிறாங்க, போதுமா தெரியலையே. இதே பார்த்தீங்கன்னா சின்ன மேடு தான், ஏறதுக்கு வந்து வீலை சுற்றிட்டு ஏறுது. அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் பாறைகள் அந்த மாதிரி இருக்கும். 2 வீல் டிரைவில் ஏறுறதுன்னு பார்க்கலாம். ஏறல அப்படின்னாக்கா அந்த மாதிரி டைமில் வந்து 4 வீல் டிரைவ் தேவைப்படும். அதாவது 4 வீல் டிரைவ் இருந்தாக்க நம்ம எங்கே போனாலும் தைரியமாக போகலாம், தைரியமாக வரலாம். நல்லா திருப்பி வந்து இது மாதிரி ஹெவி லோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் லோடு, அப்புறம் ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கும்போது நம்ம ரிவர்ஸ் விட்றோம் இல்லையா, அப்போ 4 வீல் டிரைவ் வந்தால் நல்லா புல்லிங் பவர் கிடைக்கும். 2 வீல் டிரைவ் இருந்தாக்க நம்மளுக்கு அப்படியே வீல் சுற்றிகிட்டே இருக்கும். 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணால் கரெக்டாக எக்ஸாக்டாக விட முடியும். அந்த மூளைகளில் சேர் ஓட்டும் போது அந்த வரப்பு விடலாம் நல்லா துல்லியமாக விட முடியும் 4 வீல் டிரைவுக்கு. ஓரளவுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டரை பொறுத்து நம்ம அதிகபட்சமாக ட்ரைலாண்டு ஓட்டுறோம். நம்ம 4 வீல் டிரைவ் தேவைப்பட எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா 4 வீல் டிரைவ் எடுத்தோம்னா நம்ம நார்மலோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தியாக வரும். நார்மலோட வண்டி இப்போ இது 50 HP 4 வீல் டிரைவ் இப்போ நான் இப்போ 11 லட்சம் இப்போ எவ்வளோன்னு தெரியல.
மீடியம் மாற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் மேடு வருது. இந்த மாதிரி கல்யாண நேரத்துலலாம் கரெக்டாக இழுக்குது பாருங்க சைடு. மேடில் ஏறும்போது நம்ம சைடாக இருந்தால் கூட வண்டி ஸ்ட்ரைட் ஆகிடும். பார்த்து என்ன சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். ரேட் வித்தியாசம் வந்து கண்டிப்பாக வரும். ஒரு சேம் ஒரு 50 HP எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு இது ஏற்றிடலாங்க. இப்போ பாரு, இந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இப்போ நம்ம 2 வீல் டிரைவ் தான் போகிறோம், ஏறதா பார்க்கலாம். ஏறல, ஸ்லிப்பாக ஏறிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டன் கொஞ்சம் வாசனை வந்துச்சு. அந்த சுற்றுறதுனால அப்படியே பாறைக்கு அப்படியே சுற்றுது இல்லையா, வீட்டுக்கு வாசனை வரும். ஆனால் நம்ம 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக ஏற சுத்தாம. அது யூஸ் பண்ணலை, அப்படியே ஏறுதான்னு பார்க்கலாம். 15 RPMல மீடியம் ஃபர்ஸ்ட்டில் போயிடுறேன். நடை ஏறுது பார்த்தீங்களா, வெயிட் பாருங்க, சுத்து பாருங்க. என்ன சொல்லியிருந்தேன், சரி அதான் ரேட்டு வித்தியாசம் வரும். 4 வீல் டிரைவ் 2 வீலருக்கு 1 லட்ச ரூபா, 1லேருந்து 1.5 லட்சம். அந்த ஹெச்பி அதிகமாக அது ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம 2 வீல் டிரைவில் தான் ஓட்டின்னு வரோம். ஆனால் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடினே இருக்கும். அதாவது 1000 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து இந்த பிராண்டில் மார்க் சொல்கிறாங்க. முன்னாடி இன்ஜின் ஆயில், ஆயில் சீலு எல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம 4 வீல் டிரைவே தேவைப்படாத 2 வீல் டிரைவ் வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆயில் மெயின்டெனன்ஸு, அப்புறம் இந்த ஆயில் சீலு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அப்புறம் டயர் ரேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது மெயின்டெனன்ஸ். இதுதான் மெயின்டெனன்ஸுன்றது. பட் நம்ம எந்த மாதிரி ஓட்டுறோம்களோ அதுக்கு தகுந்தார் மாதிரி நம்ம வண்டி யூஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃபஸ்ட்டு போட்டு வேகமாக போகிற மாதிரி இருக்குது. வாரத்தில் போய் ஏறணும். இதே டேங்க் ஒரு 5 லிட்டர் ஓரளவுக்கு நார்மலானாக்கா ஈஸியாக வந்துடும். இன்னும் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போன மாட்டேங்குது. இது மாதிரி வரப்போல் ஏற்றும் போது மேக்ஸிமம் லோடு பற்றி ஸ்ட்ரைட்டாக ஏற்றணும். கிட்ட போய் கிராஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி இழுக்கிறோம், பெரிய படுவோம். வீல் பாருங்க, ஸ்லிப்பேஜ் ज़्यादा है ना. வீலிங் லாக் போட்டு அப்படி பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ரொம்ப மேடு நின்னுக்கிறாங்களே, போகுமா தெரியலையா. அந்த வழியில் கொஞ்சம் மேடாக இருக்குது, ஒன் சைடு பள்ளமாக இருக்குது. அப்படி போகாது, நம்ம கட்டிங் பண்ணி நேர் பண்ணிக்கலாம். பார்க்கிங் பிரேக் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆஃப் ரோடுக்கு வந்தால் பார்க்கிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்கிற பார்க்க வழியும். இப்போ 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீல் ஸ்லிப்பேஜ் ஆன டைமில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணி பாருங்கள். மாதிரி பார்த்தீங்களா, ஏறவே மாட்டுது. வீலுக்கு மாறி வரதுனால ஏற மாட்டுது பாருங்க. ரிவர்ஸும் போக மாட்டுது. ரிவர்ஸும் பாருங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஈஸியாக போட்டேன்,
இந்த ஏரில் அதுதான் பொருளுடைய பவர். அவ்வளோ பள்ளத்துலேருந்து ஏறிடுச்சு. நான் வரப்போல ஈஸியாக ஏறிடும். பொருள் டிரைவர் இப்போ ட்ரூல் டிரைவ் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டைமில் ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டூல் டிரைவெலாம் வரவே வராது. முன்னாடியும் போகாது, பின்னாடியும் போகாது. அது நல்லா வண்டி போய் ஜாடாயிட்டு. மேலே வரணுமா? போமா, அது ஏறுமா தெரியலையே. நேரா வரணுமா? ஆமா, நேரா ஏறது கஷ்டம். அவர் சேஃப்டி கோலோட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா ரொம்ப பள்ளமா இருக்கு. ஏற மாட்டேது. வளைச்சிருந்தா இங்கே ஏற மாட்டேது. என்ன பண்ணா கொஞ்சம் ரேஸ் பண்ணி ஏற்றிடலாம். டூ வீல் டிரைவ்னா கண்டிப்பாக ஏற்ற முடிச்சிருக்காது. நிறைய பேர் பார்க்குறோம், கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் டூ வீல் டிரைவ்ல மலைக்கே ஏற்றிடுறோன்னு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றிடலான்னு பார்த்தா ரொம்ப இங்கே ஏறும் போது ஏற மாட்டேது. கூட வீல் கிரிப்பும் இருக்கு. வீல் கிரிப் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஏறாது. பார்த்தீங்கன்னா இது பண்ணணுமா? சரி சரி, அப்படிதான் போதும். ஊசி பறக்குது ஆயிடுது. அதுலையா போமா தெரியலமா, கல்லு வேற. எதனா அடிபடிச்சான் டயரு? எங்க எதுக்கு ஒண்ணு தண்ணி? வேற வழி இல்லையா? மேல டாப் அடிக்குதுன்னு தெரியல. கல் வேற இதாக்குது, மேலே வேற கிளாய் இருக்குது. முள்ளு இல்லைன்னு கேட்டோம். மேடு யாருன்னு எந்த செடிக்கு ஒன்றும் வேற வழி இல்லையா? ஓகே, ட்ரை பண்ணலாம். இதுக்கெல்லாம் இடிக்க மாட்டேங்குதுமா. வர லோடில் இப்படி வலிக்கிறது நம்ம சொல்கிற மாதிரி விளையாது. மோட்டு இருக்குது. டயர் டேமேஜ் ஆச்சு, என்ன பண்ணுறது? ரொம்ப இடம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு. பாருங்க, கல்லுனுடைய வேலை. டயர் அப்படிதான் அடி போடும் கல்லில் வந்தால்.
மேலே மேலே கிளாய் அடிக்குதான்னு தெரியலையா டாப்புக்கு மேலே கிளாய். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஏறத்துலாம் ரிவேஸ் விட்டு நேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏற்ற பார்க்கக்கூடாது. பார்த்தீங்களா கீர் இந்த பக்கம் போட்டேன். போ அந்த கீர்லேருந்து இந்த போட்ட சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். காரம் எங்கெல்லாம் 200 ஏறுமா. இதுதான் ஃபஸ்ட் டைமே எங்கள் லோடு போகுது. நம்ம ரிவேஸ் விட்டும் போது எந்த பக்கம் வளையணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக கிராஸ் பண்ணணும். சரி, கிராஸ் பண்ணால் கரெக்டாக வளையும். தெரியல. இப்படியே வந்துருமாம்மா பார்க்கலாம். இந்தா வந்து அதெல்லாம் ஏறி போயிடும். இந்த பாக்கு பார்த்தா பள்ளமாக இருக்குது, இந்த பாக்கு மேடாக இருக்குது, மேலே கிளாய் இருக்குது. நாம் ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகும். நான் டைம் ட்ரை பண்ணுறேன். யாரில் என்ன பண்ணுறது, நான் எதனா போடணும். ஒரு 15,000 வச்சுக்கலாம். ஏற்றிட்டோம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்ததும் என்ன பண்ணுறது, இது போனோம் தெரியலையா. இது எப்படி வளைக்குதுன்னே தெரியலையா. எப்படி போமா இதுலையா மற்ற மேலாம் ஏற்ற சொல்கிறீங்க. அதில் வந்து நேரம் அப்படி உள்ள போகணுமா. ஏதோ ஒரு கல் ஏன் கல்லுக்குதா பள்ளம் ஒன்று இறங்குது. நான் லோ கியர் யூஸ் பண்ணோம். நான் திடுக்குன்னு பள்ளம் மாறிக்குது. லோ செகண்ட் போட்டலாம். அதுல எப்படி ஏறும். அந்த பாருக்குது எவ்வளவு கூட இருக்குது. ஆஹா, வேற எதுவும் வழி இல்லையா. எந்த 2 சைடுக்கு தானே. எப்படி இது பண்றது தெரியல. நகர் பார்க்கலாம். நேரம் வந்தா கூட தான் ட்ரை பண்ணலாம். நம்ம டயர் மட்டும் இருக்குங்க மேடு. சரியா போயிடலாம். இவ்வளோ ரிஸ்க் ஆகுன்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா வண்டி ஏறும்போதே போகுது. இல்லம்மா ஏற மாட்டுது. இந்த வீல் ஏறுற இடத்துல கல்லு கல்லு வெட்டி போடு. இல்லப்பண்ணா இங்கே புடிச்சிக்க மாட்டுது. வளைக்கிறதுக்கும் இடம் இல்லை.
இதுக்கு நேரில் போட்டு பார்க்கலாம். ஒரே கல் போட்டால் சரியாக போகுமா? எல்லாம் அந்த போதைக்கு தான் சனிக்கல் ஏதோ சனிக்குன்னா கூட வெட்டுறது தான் கேட்குது. பாருங்க எப்படி பூரி இருக்கு. இந்த கல் வேற இருக்குது, இல்லைன்னா கூட நேரம் ஏறிடலாம். அப்படி வந்தால் கூட வெயிட் கிழித்துரும். அப்படிதான் வந்தோம் போ. பின்னாடி பாரு எதனா இடிக்குதானே வரேன். அந்த பாரு இல்ல அந்த பாரு கல்லுக்காய் இடிக்குதான்னு இல்லையா? இட்ஸா பாரு சொல்லாத அட்டா. நானே படுத்துற மாதிரி அந்த வீல் ஏறுதுல்ல, அந்த இடத்துல போடு கல். வெட்டிட்டு நல்லா தான் இருக்கும். ரொம்ப நேரம் போக மாட்டேங்குது வீடியோ. இந்த இடத்துல பாருங்க ஏற மாட்டேது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கல் இருக்குது, டேங்க் போட்டுச்சுன்னா அப்படியே ஓட்ட இடம். அந்த கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாக்கா டேங்க் இருந்தால் கல் கிடைக்காது. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இங்கே கல் கொஞ்சம் இடிக்காது வந்துடும். எவ்வளோ மண்ணு கேரண்டிச்சு சனிக்கு எது இல்லையா? அப்படியே கரெக்டாக அந்த வீட்டில் ஏற நேரம் மேலே விடும். இந்தாக்கும் வெட்டணும். பள்ளவாங்க மேடு விடு. கல் அடியில் போட்டு அதுக்கு மேலே மண் போடுமாம்மா. ஈரமாஞ்சானா வரும். காஞ்சி நிற்கிது வெயில். 30-32 டிகிரி அடிக்குது வெயில். பாப்பா ஓட்ட கண்ணுக்கு என்ன புரியுது அடிக்குது. கொஞ்சம் மேடாக கேட்டுரு. வாட்டா ஆனால் அந்த குண்டுக்குது. வார மாமா இந்த வீலுக்குறா வாரிடு. இதில் கொஞ்சம் பாரு, இதில் நேராக அப்படி கொஞ்சம் வரும். பழத்து தள்ளு அப்படி. நம்ம கல் இல்லைன்னா வேகமாக பிடிச்சிடலாம். கல் கரெக்டாக நமக்கு இந்தாக்குமே ஆட்டம் இல்லை. மேலே ஏறிச்சான போது என்ன பண்ணிக்கலாம். அந்த வீலுக்கு கொஞ்சம் அப்படியே வாட் பண்ணு. அந்த வீலுக்கு இதில்ல அதுக்கு அப்படியே கொஞ்சம் வாட்டா பண்ணிடு. நெக்காக்கு இதில் ஒரு குழி. மண்ணு மட்டும் அப்படி இழுத்து விடு சும்மா அப்படி. இதாக தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதான் கீரை பாக்கு போட்டால் சவுண்டு ஒரே ஃபாஸ்ட்.
15 ஒரு மினிமம் வச்சுக்கிறேன், காலையில் யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்டுட்டு சாமி டேங்கு டச் ஆயிடுச்சா காருக்கு? எப்பா டச்சே ஆகலை. இதுக்கு எல்லாம் இடிக்குமாம்மா? அது கேட்டு வா, இதுக்கு எல்லாம் இடிக்குமே. போய் போனா டாப் எதுவும் கிழிச்சா நீங்க போக சொல்றீங்க? எப்படி எப்படியெல்லாம் வர வேண்டியது பாருங்க. இந்த கட்டிங் கட் ஆகுமான்னு தெரியல. நல்லா ஒரு கிளைய ஓடியும் 2 கிளைய. ஐம்பது கண்டா எடுப்பது. அது வெட்டு கிளை வெட்டா ஆகும். இழுத்து பிடிச்சா ஆகாதுமா. சரி இது பேடி போறேன். இன்னும் இழுக்கணும். இல்ல போனா இடிக்குது, அந்த வீல் கிட்ட வருது. இல்லை இன்னும் கொஞ்சம் இல்லை உடையாது. இல்லை உடைய அதுதான் பண்ணுது. அது விட்டுறேன், இந்த கிளாய் தான். இப்படி பார்த்து துணி பார்த்தீங்களா போட்டா? இல்ல பின்னாடி வந்தா இன்னும் டைம் ஃபுல் டிரைவ் யூஸ் ஆகாதுங்க. ஏன்னா வளைக்கிறதுலாம் ஃபுல் டிரைவ் தான், ஃபுல் கட்டிங் ஆகணும்னா. போட்டா இது பாரு. பட்டான அடிச்சிருப்ப கைக்கேது மூஞ்சிக்கேது. போட்டா மெதுவா டைம் லோ கீர் யூஸ் பண்ணணும். ஆபத்து கிழிச்சுட்டேன்னு மட்டும் இல்லை, இந்த கிளைய தான் பிடிக்குது. இது அது வந்துடுது வெளியே பாரு. அந்த நாள் நிக்குது. ஒரு மொனை மட்டும் வெட்டு, ஒண்டிச்சு தானே. ஓட யார் நெருப்போச்சு இருக்குயா? யாரை வச்சுட்டு போயிட்டாங்கன்றியா? வேற மேல நீதான் லைட்டை தூக்கி இப்படி கையில. ஆமா என்ன போயிடுறாரு. கலாய உடஞ்சா பரவாயில்ல. உடஞ்சு எவ்வளோ ரிஸ்க் பாருங்க. இன்னைக்கு தாங்க முதல் முறையா அங்க வரனே லோடு. இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பா 4 வீலர் டிரைவ் இருந்தால் மட்டும்தான் முடியும். என்னதான் நீனாலும் 2 வீலர் டிரைவ் ஆகாது. ஒரு லோடோட முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா இன்னொரு லோடு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பள்ளத்தில் இறங்கும்போது கண்டிப்பாக 4 வீலர் டிரைவ் யூஸ் பண்ணணும். அப்போ கரெக்டாக 4 வீலுமே கிரிப்பாக போகும் ஸ்லோவாக. இப்படி நேராக போயிட்டு இப்படி ரிவர்ஸ் விட்டா இல்லை, நேராக போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் விட்டுறான். இந்த சைடுக்கு தானே விடணும். இல்லை இந்த சைடுக்கு தான் விடுற தண்ணி. சரி அதேதான்.
கட்டிங் வந்து இது மாதிரி டைமில் 4 வீல் டிரைவ் அது கண்ட்ரோல் போகும், நம்ம கண்ட்ரோல் வராது. ஆனால் கரெக்டாக திருப்ப போகும். இடமே நல்லா, அதுக்கு மேலே மழை தான். அந்த மாதிரி தான் யாரும் மேலே யாரும் நான் ரிவேர்ஸ் கட்டி இது மாதிரி ஸ்லோவாக இல்லை, பஸ் கீட் போட்டால் என்ன ஸ்பீடாக தான் கல்லெல்லாம் கொஞ்சம் இது பாருமாம்மா கரெக்டாக வருதா பாருங்க. எல்லாம் கிட்ட வர வரவும் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நேரம் வந்துட்டா ஏன் குளியில் உட்காந்து இழுக்க மாட்டேன். ஏதா குளியில் உட்காந்து எடுக்குது கல் மாட்டுதா பாரு. கல்லா ஏடாது கல்லையா பெரியக்கல்லா வேலை வார அப்படியே நேரா நேரா வாத்தா போவா. இடத்துக்கு வந்துட்டோம் சாமி. பார்க்கிங் பிரேக்கு போட்டேன், ஃபஸ்ட் இது இழுத்து விட்டு அப்புறம் பிரேக் அழுத்திட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரயிலிங் விட்டுட்டு ரோட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பண்ணிடலாம். சரியா 47 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி பூரி இருக்குது.